Dear students, exercise 12.1 question number 10. First subdivision, let A be rational number except 1. Define star on A by x star y is equal to x plus y minus xy is star binary on A. If so, examine the commutative and associative properties satisfied by star on A. Second subdivision, let A be rational number except 1. Define star on A by x star y is equal to x plus y minus xy is star binary on A. If so, examine the existence of identity, existence of inverse properties for the operation star on A. இப்போது இந்த ரெண்டு சப்டிவிஷன் சேர்த்து தான் ஒரு 5 மார்க்கில் கேட்பாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏன்ற செட்டு ரேஷனல் நம்பராக இருக்கணும், எக்ஸப்ட் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸையும் ஒய்யையும் ஸ்டார் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னாக்கா இந்த ஸ்டார் மல்டிப்ளிகேஷன் ஏன்ற செட்டை பொறுத்து பைனரியா அப்படின்னு கேட்குறாங்க. இது பைனரியாக இருந்துச்சுன்னா கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். ஏன்ற செட்டு எப்படி எடுக்கிறாங்கன்னா ரேஷனல் நம்பர் எக்ஸப்ட் 1 இதை தான் ஏன்ற செட்டாக எடுக்கிறாங்க. ஓகே, இதில் எக்ஸையும் ஒய்யையும் ஸ்டார் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கண்டிஷன்னா ஃபஸ்ட்டு எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். இதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டார் பைனரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஷின். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸையும் ஒய்யையும் ஏன்ற செட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறோம். இந்த ஏன்ற செட்டில் 1 மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷனல் நம்பர் எக்ஸப்ட் 1. அப்போ இது 1 வராது. எக்ஸோட வேல்யூ 1 நாட் இஸ் ஈக்குவல் டு 1. அதே போல் ஒய்யோட வேல்யூவும் நாட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுக்கிறோம். ஏன்னா ஏன்ற செட்டுக்குள்ள உள்ள எலமெண்ட்ஸ் ரேஷனல் நம்பர், அதில் 1 மட்டும் எக்ஸப்ட் 1ன்னு சொன்னதுனால அப்போ 1 மட்டும் வரக்கூடாது. அதனால் எக்ஸோட வேல்யூ நாட் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய்யோட வேல்யூ நாட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுக்கிறேன். இப்போ இந்த ப்ளஸ் 1 ஈக்குவல்ட்டுக்குள்ளே வந்துச்சுனாக்கா -1 அப்படின்னு வரும், நாட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ப்ளஸ் 1 ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா -1ன்னு வரும், இது நாட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னாக்கா எக்ஸு -1 ஒய் -1 நாட் இஸ் ஈக்குவல் டு 0 இது போல் வருமா? இப்போ இது ரெண்டையும் எப்படி பாருக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ்ஒய், எக்ஸ் இன்ட்டு -1 வாட் இஸ் வேல்யூ -x, -1 இன்ட்டு ஒய் வாட் இஸ் வேல்யூ -y, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு 1 இஸ் 1 இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ xy -x -y, இந்த ப்ளஸ் 1 ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் எப்படி வரும் -1 அப்படின்னு வரும். இப்போ இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா -x ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்துடும், -y ப்ளஸ் ஒய்ன்னு வந்துடும். இந்த ப்ளஸ்ஸு xy -xy அப்படின்னு வந்துடும், -1 ப்ளஸ் 1 வந்துடும். ஓகே, இப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் -xy அப்படின்றது எதோட வேல்யூப்பா? எஸ், எக்ஸு ப்ளஸ் ஒய் -xyன்றது எக்ஸு ஸ்டார் ஒய். ஸோ இதுக்கு பதில் எக்ஸு ஸ்டார் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
இது நாட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸு ஸ்டாரு ஒய் வந்து பிலாங்ஸ் டு ஏக்குள்ளே தானே இருக்குது. ஏன்னா ஏன்ற செட்டு வந்து எக்ஸப்ட் 1 தானே. அதனால் இங்கே எக்ஸப்ட் 1ன்றது ஏன்ற செட்டு தான். ஸோ எக்ஸு ஸ்டார் ஒய்யும் ஏன்ற செட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ பாருங்கள், எக்ஸையும் ஒய்யையும் ஏன்ற செட்லேருந்து எடுக்கிறோம். எக்ஸு ஸ்டார் ஒய்யும் ஏன்ற செட்டுக்குள்ளே கிடைக்கிது. அப்போனா இந்த ஸ்டாரை வந்து என்னன்னு சொல்லிடலாம், எஸ் ஸ்டார் இஸ் பைனரி. ஸ்டார் இஸ் பைனரி ஆன் ஏ. இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டாங்க, ஸ்டார் வந்து பைனரியா அப்படின்னு கேட்டாங்க. எஸ் இட் இஸ் பைனரி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து என்ன கேட்குறாங்கன்னா கம்முட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதை வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ கம்முட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினாக்கா எத்தனை எலமெண்ட்ஸை எடுப்போம், எஸ் 2 எலமெண்ட்ஸை வந்து ஏன்ற செட்டுக்குள்ளேருந்து எடுப்போம். இது ரெண்டையும் ஸ்டார் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸையும் ஒய்யையும் ஸ்டார் மல்டிப்ளை பண்ணால் என்ன கண்டிஷன், எஸ் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும், இதுதான் கண்டிஷன். இப்போ எக்ஸு ஸ்டாரு ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து எக்ஸுக்கு பதில் ஒய்க்கு பதில் எக்ஸுன்னு மாற்றி எழுதினோம்னா இது ஒய் ப்ளஸ்ஸு எக்ஸு மைனஸு ஒய் எக்ஸு அது போல் வருமா. இப்போ எக்ஸு ஸ்டாரு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எக்ஸு அப்புறம் ஒய் எக்ஸ் ஒய் இருந்துச்சுனாக்கா அதை வந்து எக்ஸு ஸ்டார் ஒய்ன்னு எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு ஒய் அப்புறம் எக்ஸு அப்புறம் ஒய் எக்ஸ்ன்னு இருந்தால் இதை எப்படி எழுதலாம், எஸ் ஒய் ஸ்டார் எக்ஸு அது போல் எழுதலாம். இப்போ பாருங்கள், எக்ஸு ஸ்டார் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்டார் எக்ஸு அது போல் கிடச்சிருச்சு. அப்போன்னா இதை என்னன்னு சொல்லிடலாம், எஸ் கம்முட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ அடுத்து வந்து என்ன செக் பண்ணணும், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா எத்தனை எலமெண்ட்ஸ் எடுக்கணும், எஸ் 3 எலமெண்ட்ஸ் எடுக்கணும். எக்ஸு ஒய்யு இசட்டு இதை வந்து ஏன்ற செட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறோம். இப்போ எக்ஸு ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட் இது ரெண்டுக்கும் ப்ராக்கெட் போட்டு இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ எக்ஸையும் ஒய்யையும் ஸ்டார் மல்டிப்ளை பண்ணால் என்னதுப்பா கண்டிஷன், எஸ் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும், இதுதான் கண்டிஷன். இங்கே வந்து ரிமைனிங் என்ன இருக்குன்னா இசட். இப்போ இதை டோட்டலாக எக்ஸு இதை டோட்டலாக ஒய் அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். இப்போ எக்ஸு ஸ்டார் ஒய்னாக்கா என்னதுப்பா கண்டிஷன், எஸ் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். கரெக்டாப்பா. இப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ்ஸு இசட் மைனஸ் எக்ஸ் ஒய்இ மைனஸ் இசட்டை உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் இசட்டு மைனஸ் ஒய் இசட்டு ப்ளஸ்ஸு எக்ஸ் ஒய் இசட்டு அது போல் வருமா. இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இப்போ அடுத்து வந்து எக்ஸு ஸ்டார் ஒய் ஸ்டார் இசட் இது ரெண்டுக்கும் ப்ராக்கெட் போட்டு இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸு ஸ்டார் இதை வந்து எக்ஸு இதை வந்து ஒய் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா இது எந்த ஃபார்மேட்டில் பாருக்கு, எக்ஸு ஸ்டார் ஒய் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போனா என்ன கண்டிஷன், ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும், இதான் கண்டிஷன்.
இப்போ இதை எக்ஸு இதை வந்து ஒய் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கனாக்கா இது எக்ஸு ஸ்டார் ஒய் அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ எக்ஸு ஸ்டார் ஒய்னா என்னதுப்பா கண்டிஷன், ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும் தானே கண்டிஷன். இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாக்கா எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ்ஸு இசட்டு மைனஸ் ஒய் இசட், இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஒய்இ மைனஸ் எக்ஸு இசட்டு ப்ளஸ்ஸு எக்ஸ் ஒய் இசட் அது போல் கிடைக்குமா. இது எத்தனாவது ஈக்குவேஷன்ப்பா, செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்காப்பா, எஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன். தட் மீன்ஸ் என்னன்னாக்கா எக்ஸு ஸ்டாரு ஒய் ஸ்டாரு இசட்டு இதுவும் எக்ஸு ஸ்டாரு ஒய் ஸ்டாரு இசட் இதுவும் ஈக்குவல். இப்போ இது போல் இருந்துச்சுனாக்கா இதை வந்து என்னன்னு சொல்லிடுவோம், எஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிடுவோம். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. இப்போ ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு வந்து எக்ஸை ஏன்ற செட்டுக்குள்ளேருந்து எடுப்போம். இப்போது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டினாக்கா என்னதுப்பா கண்டிஷன், எஸ் எக்ஸு ஸ்டாரு இ இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, இதுதான் கண்டிஷன். இப்போ இதை வந்து ஏ இதை பின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, இப்போ இதை எக்ஸு இதை ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, எக்ஸு ஸ்டார் ஒய் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ எக்ஸு ஸ்டார் ஒய்னாக்கா என்னதுப்பா கண்டிஷன், ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும், இதுதான் கண்டிஷன். இங்கே ரிமைனிங் என்ன இருக்குன்னா எக்ஸு. இப்போ இந்த எக்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் எப்படி வரும், எஸ் மைனஸ் அப்படின்னு வரும். அப்போ எக்ஸு மைனஸு எக்ஸு. இப்போ இ மைனஸு எக்ஸ்இ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸு வாட் இஸ் வேல்யூ 0. இப்போ இது ரெண்டுலேயும் என்னதுப்பா காமனாக இருக்குது, எஸ் இ காமனாக இருக்குது. அதை காமனாக அவுட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 1 மைனஸ் எக்ஸு அதான் இருக்கும் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 1 மைனஸ் எக்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் எப்படி வரும், டிவிஷனில் வரும். அப்போ 0/1 மைனஸ் எக்ஸு இது போல் வருமா. இப்போ 0/anything அதோட வேல்யூ என்னதுப்பா 0. இப்போ இந்த 0வும் எதுக்குள்ளே இருக்கும், ஏன்ற செட்டுக்குள்ளே தான் இருக்கும். தேர்ஃபோர் இதை வந்து என்னன்னு சொல்லிடலாம், எஸ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ அடுத்து வந்து என்ன செக் பண்ணணும், இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து எக்ஸு பிலாங்ஸ் டு ஏ அது போல் எடுக்கிறோம். இப்போ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டினாக்கா என்னப்பா கண்டிஷன், எஸ் எக்ஸு ஸ்டாரு எக்ஸ் இன்வர்ஸு இஸ் ஈக்குவல் டு ஏ, இதான் கண்டிஷன். இப்போ இதை டோட்டலாக எக்ஸு இதை டோட்டலாக ஒய் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, எக்ஸ் ஸ்டார் ஒய் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. எக்ஸ் ஸ்டார் ஒய்னாக்கா என்னதுப்பா கண்டிஷன், எஸ் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும், இதான் கண்டிஷன். இஸ் ஈக்குவல் டு இது வந்து இ இஸ் ஈக்குவல் டு இ. இங்கே ஈயோட வேல்யூ வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 0. அப்போ இந்த ப்ளஸ் எக்ஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் எப்படி வரும், மைனஸ் எக்ஸ். எக்ஸ் இன்வர்ஸ் மைனஸ் எக்ஸு எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா மைனஸ் எக்ஸு. இப்போ இதுலையும் என்னப்பா காமனாக இருக்குது, எக்ஸ் இன்வர்ஸ். எக்ஸ் இன்வர்ஸை காமனாக அவுட் பண்ணிட்டா ரிமைனிங் என்ன இருக்கும், 1 மைனஸ் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸு. இப்போ நமக்கு எக்ஸ் இன்வர்ஸ் தான் வேணும்.
இது வந்து இங்கே எப்படி இருக்குனாக்கா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் எப்படி வரும்? எஸ். டிவிஷனில் வரும். இது 1 மைனஸு எக்ஸு. இப்போ எக்ஸ் இன்வர்ஸு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸு டிவைடட் பை இது ரெண்டுலேருந்தும் மைனஸை காமனாக அவுட் பண்ணோம்னாக்கா இது எக்ஸு இது -1 அது போல் வருமா? இப்போ எதாவது கேன்சல் ஆகும்? இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு டிவைடட் பை எக்ஸ் -1 அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா 1 - 1 வந்து 0 ஆயிரும். ஆனால் இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து கண்டிப்பாக 1 இருக்காது. ஏன்னாக்கா ஏன்ற செட்டு வந்து ரேஷனல் நம்பர், அதில் வந்து எக்ஸப்ட் 1, அதனால் எக்ஸோட வேல்யூ 1 இருக்காது. ஸோ எக்ஸ் இன்வர்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் பை எக்ஸ் -1. தேர்ஃபோர் இதை வந்து என்னன்னு சொல்லிடலாம்? எஸ், இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ.